ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான குழந்தைகளுக்கான ஒரு காலை உணவு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை 1 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா தோல் சீவிட்டு வச்சுருக்கேங்க. 2 முட்டைக்கு 1 உருளைக்கிழங்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை இப்போ துருவி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ உருளைக்கிழங்கை நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா துருவி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நைஸாக துருவி எடுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 முட்டையும் உடைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2 முட்டையும் உடைச்சி எடுத்தாச்சு. இதில் நம்ம துருவி வச்ச இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு நல்லா காய்ச்சிய பால் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷன் தான், இது சேர்க்கணும் அப்படின்றது இல்லை, தேவைன்னா மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் தான் நம்ம சுட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ தோசைக்கல் வச்சுருக்கேன். நம்ம தோசைக்கல்லில் தான் நம்ம சுட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து நான் வந்து எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா சூடாகட்டும் அப்படின்றதுனால முன்னாடியே நான் சேர்த்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பட்டர் கூட சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம கலந்து வச்ச இந்த முட்டை கலவையை சேர்த்துடலாங்க. தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கும்போது நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப மெல்லிசாவெல்லாம் ஊற்ற முடியாது. இப்போ இது நல்லா வேக விடணும். நல்லா மொறு நல்லா கிறிஸ்பியாக வரும், அந்தளவுக்கு நல்லா வேக விடணும். நீங்கள் ஒரு மூடி போட்டு கூட இதை மூடி வேக வச்சுக்கலாம். நம்ம 2 சைடும் திருப்பி போட்டு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். ரெண்டு சைடும் 2 நிமிஷமாவது நம்ம வேக வைக்கணும். இப்போ 4 சைடு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்த சைடை திருப்பி போட்டுடலாம்.
இப்போ 2 சைடும் நல்லா 2 நிமிஷம் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாங்க. பாருங்கள், சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி கூட கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம். நல்லா சுட சுட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா முட்டை சாப்பிடாத பசங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லாவே சாப்பிட்லாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.